எம்ஆர்டியோட ஃபுல் ஃபார்ம் வந்து மார்ஜினல் ரேட் ஆஃப் டெக்னிக்கல் சப்ஸ்டியூஷன்ஸ். இப்போ வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து 2 யூனிட் வேணும். ஒன்று வந்து லேபர், இன்னொன்று வந்து கேபிட்டல் சொல்லுவாங்க. இப்போ லேபர் வந்து லெவல் ஆஃப் அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு லெவல் ஆஃப் அவுட்புட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது கேபிட்டல் வந்து நம்மளுக்கு வந்து கம்மியாயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து லேபர் வந்து அதிகமாகும்னு சொல்கிறேன் வரோம். ஆனால் வந்து நம்மளுக்கு அந்த அவுட்புட் வந்து சேம் லெவலாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. அதோட டெஃபினிஷன்ஸ் வந்து marginal rate of technical submission means the rate of which the one factor of production is reduced. When one more the unit of another factor is used, the total output remains the constant. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அந்த டோட்டல் அவுட்புட் வந்து சேமாக தான் இருக்கும். இப்போ வந்து 100 யூனிட்ஸ் வந்து அவுட்புட் நம்ம கொடுக்குறோன்னா லேபர் வந்து 5 பேர் தான் இருப்பாங்க, 5 யூனிட்ஸ் இருப்பாங்க. ஆனால் கேபிட்டல் வந்து 10 யூனிட்ஸ் இருப்பாங்க. ஆனால் சேமாக வந்து கான்ஸ்டன்ட் வந்து சேமாக தான் இருக்கும், 100 யூனிட்ஸ் தான் இருக்கும். அதுவே வந்து கேபிட்டல் வந்து 2 யூனிட்ஸ் வந்து கம்மியாயிடுச்சு, 8 யூனிட்ஸ் இருக்கிறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து லேபர் வந்து இன்க்ரீஸ் ஆகும், 6 யூனிட் வந்து லேபர் இன்க்ரீஸ் ஆகும். Nature of MRTS. MRTS always decrease because the one input cannot be replaced another equally in the cost. இது வந்து law of definition MRTன்னு சொல்கிறாங்க. As we use more labor instead of the capital, each extra labor gives less or less replace them for the capital. நம்மளுக்கு வந்து கேபிட்டல் கம்மியாச்சுன்னா வந்து லேபர் வந்து எக்ஸ்ட்ராவாக ரீப்ளேஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அதோட ஃபார்முலா வந்து அங்கே எழுதிக்கிறோம், டெல்டா K minus delta L. இன்னொரு டாபிக் வந்து ப்ரொடியூசர் ஈக்லிபிரியம். ப்ரொடியூசர் ஈக்லிபிரியம் வந்து டெல்டா K தான் லேபர் டிவைட் பை கேபிட்டல். ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் ஈக்லிபிரியம் வந்து இப்போ வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு குட்ஸை வந்து அவுட்புட் பண்ணுறாரு. அதில் வந்து அவுட்புட் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். எக்ஸாம்பிள் வந்து ஒரு வந்து குட்ஸ் வந்து 5 crore வந்து ப்ரொடியூசர் வந்து விற்கிறாரு. ஆனால் அவர் வந்து செலவு பண்ணது வந்து 3 crore மட்டும் தான் செலவு பண்ணார். ஆனால் அவருடைய ப்ராஃபிட் வந்து 2 crore வந்து ப்ராஃபிட்டாக இருக்குதுனால தான் ப்ரொடக்ஷன் ஈக்லிபிரியம் சொல்கிறாங்க. மெத்தட்ஸ் அதில் வந்து 2 மெத்தட்ஸ் இருக்குது. டோட்டல் ரெவன்யூ அந்த டோட்டல் காஸ்ட் அப்ரோச் அது ஒன்று. அதுக்கப்புறம் மார்ஜினல் ரெவன்யூ, மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் அப்ரோச். டோட்டல் ரெவன்யூனா என்ன சொல்கிறாங்கன்னா டிஃப்ரெண்ட் பிட்வீன் டோட்டல் ரெவன்யூ